டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஜூலை 13 2024 நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல ரீசனிங் டாபிக்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அந்த क्वेश्चनக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா பார்த்தலாம் பாருங்க. இந்த சம பார்த்த உடனே a = z = 1, b = y = 2, c = x = 3 னா a ல இருந்து 1 2 3 4 என்ற மாதிரி z ல இருந்து 1 2 3 4 என்றாங்க. அப்ப a வந்து முதல் எழுத்து தான், கடைசில இருந்து பாத்தீங்கன்னா z வந்து முதல் எழுத்து. a ல இருந்து எண்ணும்போது b இரண்டாவது எழுத்து தான், z ல இருந்து எண்ணும்போது y இரண்டாவது எழுத்து. சோ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப நான் ஈஸியா சால்வ் பண்ணனும்னா என்னோட எக்ஸாம் ஹாலுக்கு டைம் நான் அதிகமா சேவ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ABCD வேகமா எழுதி முடிச்சிடணும். பாருங்க A B C D E F G H I J K L M வரைக்கும் எழுதணும். ஏன்னா 26 எழுத்துல முதல் 13 எழுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன எங்க இருந்து எழுதணுங்க? M N O P Q R S T U V W X Y Z எழுதி வச்சிட்டீங்கன்னா அந்த சம் யோசிக்க ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மேல எண் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்போ பாருங்க a = z = 1, a = z = 1, b = y = 2, b = y = 2, இது மூணு ஈக்குவல். c = x = 3, c = x = இது மூணுமே ஈக்குவல். அந்த மாதிரி சொல்லிக்கலாம் இல்லையா? அப்போ இங்க m = என்னன்னு சொல்றாங்க கரெக்ட்டா அப்படினா எஸ் m = n, இது ரெண்டும் சமம். m = 13ன்றதால m = என்னங்கிறது சரி. இது வந்து சரியானது. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து சரியானது. m + n = m + n என்ன வரும்? இங்க வேணா எழுதி காமிச்சறேன். m + n = LOAZ ன்னு சொல்றாங்களா? L + O + A + Z ன்னு சொல்லிருக்காங்க. இதுல m எவ்வளவு? m n ரெண்டுமே தாங்க 13 தான். சோ m ஒரு 13, n ஒரு 13, 13 + 13 = L எவ்வளவுங்க? L வந்து 12 plus O எவ்வளவுங்க? O வந்து 12 plus A எவ்வளவுங்க? 1, Z எவ்வளவுங்க? 1. அப்போ 13 + 13 26 தான். 13 + 13 எவ்வளவுங்க? 26 தான். சோ 12 1 13, 12 1 13 26ங்க. இந்த பக்கம் 26, இந்த பக்கம் 26னா அப்ப இதுவும் சரியானது தான். அடுத்தது a + b + c = x + y + z அப்படினா எஸ். பாருங்க a + b + c = x + y + z அப்படினா a = z, b = y, c = x. இல்லனா 1 + 2 + 3 எழுதிக்கலாம். இதுவும் என்ன பண்ணலாங்க? 1 + 2 + 3 எழுதிக்கலாம். அப்ப இதுவும் ஈக்குவல் தான், சரியானது. இப்ப எது தவறானதுனா கண்டிப்பா இந்த மூணுல இந்த நாலு இதுவும் தவறானது இருக்கு தானே? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஏன்னா பகா எண்கள் சொல்லும்போது நீங்க இங்க செக் பண்ணி பாருங்க. இ 5வது எழுத்து, ஜி 7வது எழுத்து, என்னங்க ஜே வந்து 10வது எழுத்து. இதுல 10 என்பது பகா எண் அல்ல. அதனால தவறானது வந்து ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இ ஜி ஜே என்பவை பகா எண்கள் அப்படிங்கிறது தவறு.